ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. நானே கேள்வி நானே பதில். திமுக பாஜக இடையே கூட்டணி உருவாகப் போகிறது. அதனுடைய தொடக்கப்புள்ளி தான் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா என்று ஊரெல்லாம் வதந்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஆமாம், அது நீங்கள் சொன்ன மாதிரி வதந்தி தான், அதில் உண்மை கிடையாது. திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பரப்பிவிடக்கூடிய வதந்தி தான் அது. இந்த வதந்தியை வச்சாவது கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்தலாம் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணி என்பது பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் தான் ஒருங்கிணைச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களுடைய பாசிச அரசியலை எதிர்த்து தான் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னென்னா, இவங்க எப்படியும் இந்த கூட்டணியை உடைச்சிடணும், அந்த கூட்டணியில் உள்ள 2 கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வந்துடும் என்று அதிமுக தரப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவில்லை. அடுத்து வர இருக்கின்ற 2020 சட்டமன்ற தேர்தல் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்படியெல்லாம் அவர்கள் வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அப்படி எந்த ஒரு மாற்றமும் தமிழ்நாட்டு அரசியல் ஏற்பட்டு விடாது. 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் அப்படியே தொடரும். எந்த கட்சியும் கூட்டணியை விட்டு செல்லாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆசையை, மன அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் வதந்தி பரப்பிட்டுருக்காங்க. நிச்சயமாக அதில் உண்மை இல்லை. திமுக என்பது பாஜக எதிர்ப்பில் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. திமுக பாஜகவை எதிர்க்கத்தான் அது அவங்க மேலே போக முடியும். அது இல்லாமல் திமுக பாஜக கூட்டணி என்று உருவானுச்சுனாக்கா 2 பேருக்கும் சேதாரம் தான். யானை தன் தலைமையில் மண்ணை போட்டுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலையை நிச்சயமாக திமுக செய்யாது. அதனால் அது நிச்சயமாக வதந்தி தான். அடுத்த கேள்வி. நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளரை மீண்டும் அவமானப்படுத்தியிருக்கிறாரே சீமான். நான் கொள்கைக்காக இருப்பவன், நீங்களெல்லாம் கூலிக்காக, நான் கொள்கைக்காக வாழ்பவன், நீங்கள்லாம் கூலிக்காக வாழ்பவர் என்று கூறி அவமானப்படுத்தியிருக்காரு. பத்திரிகையாளரை அவமானப்படுத்தவில்லை என்றால் அவர் சீமானே இல்லை. எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவர் கண்டனம் கொடுக்கறதே அவருடைய முக்கியமான பணியாக வச்சுட்டு இருக்காரு. நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நான் கொள்கைக்காக வாழ்பவன், நீங்கள் கூலிக்காக வாழ்பவர் என்று பத்திரிகையாளரை பார்த்து சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறத சீமானமின்றி யாருமே முடியாது. பத்திரிகையெல்லாம் கூலிக்காக வாழ்றாங்கன்னா இவர் கொள்கைக்காக. என்ன கொள்கை? அடுத்தவங்கள்ட்ட பிச்சை எடுத்து வாழ்கிற கொள்கை, திரள் நிதி திரட்டி அதில் சொகுசாக வாழ்கிற கொள்கை. ஈழத்தமிழர்கள், அப்பாவி ஈழத்தமிழர்கள் மாதிரி இப்படி ஒரு மக்கள் இப்படிலாம் இருப்பான்னு யோசனை இதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா, தங்களுடைய நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன் நான் உங்களுக்கு தனியிலம் பெற்று தருவேன்னு சொல்லி பொய் சொல்லி உங்கள்கிட்ட எல்லாம் வசூலை பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாமல் இதை கூட அறிந்து கொள்ள வெளிநாட்டு சொந்தம் நிச்சயமாக அவங்க தனிநிலம் பெற்று தர முடியாது என்ற ஒரு அடிப்படை கொள்கை கூட இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு பொருளீட்டக்கூடிய பொருளாதாரத்தை இந்த திரள்நிதி சீமானுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியது. அதே போல் தம்பிகளிடமிருந்தும் இவர் திட்டு கொண்டிருக்கிறார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சி ஊரக பகுதி எஸ்பியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் அவர்களை பற்றி 2 நாதாக்கா உறுப்பினர்கள், ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் மாதிரி ரொம்ப அசிங்கமாக கேவலமாக அவருக்கு பற்றி கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க ட்விட்டர்லேயோ. இல்லை, இதை பற்றி இந்த 2 பேரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இதை பற்றி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தான் வேலையா, அவர்களெல்லாம் தூண்டி விட்டு அந்த எஸ்பிக்கு எதிராக நான் எழுத சொல்கிறேன், நான் என்ன வேறு வேலை கிடையாதா அப்படி இப்படிலாம் பேசக்கூடிய சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொள்கைக்காக வாழ்போம், நீங்கள் கூலிக்காக வாழ்பவர்கள்னு பத்திரிகையாளர் பார்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வாங்கக்கூடிய இவருடைய கொள்கை என்னன்னாக்கா, அடுத்தவர்கிட்ட பிச்சை எடுத்து என்பது தான். என்ன, இவர்கிட்ட காசு இல்லைனாக்கா தம்பி சுந்தர் சீட்டை போய் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறது, அண்ணன் இந்த தானுக்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாக்கா அனுப்பிச்சி விடுப்பா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளிடம் பிச்சை எடுத்து என்பதும், தம்பிகளை திரள் நிதி திரட்டி அவர்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் கூட அண்ணன் கேட்டாரே அப்படின்ட்டு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஈழத்தமிழர்களிடம் அவர்கள் பொய் சொல்லி உங்களுக்கு தனியிலம் பெற்றுத்தருவேன்னு சொல்லி கதை விட்டு அவர்களிடமிருந்து பொறுக்கி தின்னக்கூடிய இந்த சீமான் பத்திரிகையாளர் பார்த்துட்டு சொல்லியிருக்கான், நீங்கள்
கூலிக்காக வாழ்பவர்கள், நான் கொள்கைக்காக வாழ்பவர்கள் என்று. இதை நினச்சி சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த பத்திரிகையாளர்களும் திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் மைக்கு நீட்டி கேள்வி கேட்குறாங்க. அப்படி என்ன ஒரு முக்கியமான புள்ளியா? அவனை நீங்கள் புறக்கணிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவன் அடங்குவான். அவனை புறக்கணிக்காமல் மீண்டும் மீண்டும் போய் மைக்கு நிட்டுறதுனால தான் அவன் உங்களை அசிங்கப்படுத்திட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே தட்டிவிட்டு போயிட்டே இருக்கீங்க. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. கூடிய விரைவில் சீமான் ஜெயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினை பற்றி உரண்டை எழுத்து ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசக்கூடிய இந்த சீமான் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காவல்துறை அதிகாரி அவர்களுடைய மனைவி அவர் குடும்பத்தை வந்து தாறுமாறா தரக்குறைவாக பொது மேடைகளை பேசியிருந்தாப்புல அதை பார்த்து இவருடைய பேச்சால் தூண்டப்பட்ட அவருடைய தம்பிகள் 2 பேர், கண்ணன் ஒருத்தர், இன்னொருத்தர் 2 பேர் தரக்குறைவான ட்விட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாப்புல. கைது விட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒன்றும் யாரையும் தூண்டி விடல அப்படிலாம் எது சொல்லி அப்படின்ட்டு கைகள் விட்டு போயிட்டாப்புல. தம்பிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவரால் வந்து உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவாக மற்றவர்கள் வந்து பற்றி தரைக்குறைவாக நீங்கள் எழுதுனாங்கன்னாக்கா அது பின்விளைவுகளை வந்து நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே பல பேர் வேலையிலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க. இவருக்கு ஆதரவாக அங்கே இருந்துக்கிட்டு களமாடியதால், சமூக வலைத்தளங்களில் கடுமையாக எழுதியதால் பல பேர் வேலையிலிருந்து உட்காந்துருக்கலாம், தமிழ்நாட்டு திரும்பி இருக்காங்க, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்ற நிலை இப்பொழுது வெளிநாடு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் வந்து சம்பாதிச்சாதான் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். இவன் வந்து உங்களை தூண்டி விட்றான், அவங்களுக்காக நீங்கள் தூண்டப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது இருந்தீங்கன்னாக்கா அதற்கான பின்விளைவுகள் நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். உங்கள் அண்ணன் வந்து உங்கள் நொண்ணை வந்து உங்களுக்கு நிற்க மாட்டார், அவர் கலந்துட்டு போயிட்டே இருப்பார், எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிட்டு இருப்பார். அதனால் தம்பிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது, பார்த்து நடந்துக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்பொழுது இருப்பது மதசார்பு அரசியல் சிவில் சட்டம். அதை வந்து மதசார்பற்ற சிவில் சட்டமாக மாற்றப் போகிறேன் என்று சுதந்திர தின உரையில் கூறியிருக்கிறாரே இந்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐயோ, அவர் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகும் இன்னும் அந்த மதவெறியோடு தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 175 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த 175 பொதுக்கூட்டங்களில் 110 கூட்டங்களில் மதவெறியோடு பேசியிருக்கிறார் என்ற ஒரு புள்ளிவிவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதே போல 79 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கும் அதிகமாக வாக்கள் கணக்காட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 79 தொகுதிகளில் அவர்கள் பெற்ற வெற்றி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, அவர்களாக தங்களுக்கு தாங்களாகவே வழங்கி கொண்ட தீர்ப்பாக கூறப்படுகிறது. கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் அப்படி கிட்டத்தட்ட 85,000 வாக்குகள் அதிகமாக, அதாவது போலிங் ஆனதுக்கு பிறகு கொடுத்த கணக்கு வழக்குகளை தாண்டி 85,000 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக கூறப்படும். இந்தியா முழு 5 கோடி வாக்குகள் வாக்குப்பதிவை தாண்டி அதிகமாக பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 79 தொகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முடிவுகள் வருவதற்கு காரணமாக இந்த 5 கோடி வாக்குகள் அமைந்திருக்கின்றன. இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் எந்த விதமான ஒரு வாய்த்திலிருந்து பேசுவதில்லை. உண்மையாக இந்த மாதிரி இதே போன்ற விஷயங்களில் எதிர்கட்சிகள் ஆக்ரோஷமாக பேசினால்தான் மக்களுக்கு இவர்கள் செய்த ஊழல்கள் கொண்டு செல்லப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை. இது பற்றி இதுதான் போயிட்டுருக்கு. அதே போல் நம்ம ஒன்றிய பிரதமர் ஏற்கனவே தனி மெஜாரிட்டியில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இப்பொழுது கடந்த தேர்தலில் மக்கள் இவருக்கு மெஜாரிட்டி வழங்கவில்லை. அதாவது பாஜக மட்டுமே 240 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவருடைய மதவெறி பேச்சை மக்கள் ரசிக்கவில்லை. இருந்த போதிலும் கூட இப்பொழுதும் அவர் அதே போன்ற ஒரு மதவெறியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது காமன் சிவில் கோட் சொல்லுவாங்கள்ல, காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போது உள்ள கூட்டணி கட்சியில் யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தெரிந்து கொண்ட இந்திய ஒன்றிய பிரதமர் பேசுகிறாருனாக்கா மதசார்பற்ற சிவில் சட்டத்தை உருவாக்கும்னு பேசியிருக்காரு. அதாவது இப்போ கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு தனிநபர் சட்டம் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு தனிநபர் சட்டம் இருக்குல்ல, தனியார் சட்ட வாரியம் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒழிச்சிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணும் அப்படிங்கிற ரீதியெலாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மதங்களுக்கு உள்ள தனி உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இவர்கள் நிச்சயமாக திருந்த போவதில்லை. இவர்கள் இதே போன்ற மதவெறியுடன் தொடர்ந்து இருப்பார்கள். இதில் அவர்கிட்ட எந்த வித மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். NSB தமிழ் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you.